mister, why did you click me? No, you see, like... Yes, I saw. Madam, you see, like Yes, I saw. I mean, I was clicking this flower and this flower came in between. What? No. You came in between. Not my mistake. Don't repeat it again, okay? Idiot, stupid, nonsense. Hey, mister. Why are you chasing me? Wow. I came to this departmental store. No, I'm watching you. Since 15 minutes you're chasing me, huh? Saddam Podi. என்னது டீயா? யாருடா நீ? எந்த ஊருடா? யார பார்த்துடா டீன்னு சொன்னடா? உன்னை பார்த்து எத்தனை தடவை நான் டா போடுவேன் தெரியுமாடா? இதோடா நம்ம ஊரு. உனக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் மட்டும் இல்ல, எனக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், டச் தெரியும், இட்டாலியன் தெரியும், ஜெர்மன் தெரியும், ஸ்விஸ் கூட தெரியும். ஒரு மாதிரி ரோட் சைடு ரோமியோக்களை திட்டுறதுக்குனே இதெல்லாம் கத்து வச்சிருக்கேன். ரோட் சைடு ரோமியோ? யாரு? நீதான். இனிமே என்ன சேஸ் பண்ண போலீஸை கூப்பிடுவேன். Idiot, stupid, nonsense. பாரின் தாய் குலலாம் பேய் குலமா இருக்குதுப்பா. சே. Hello, Meenachi. Hi, uncle. How are you? Fine. எப்போ இந்தியால இருந்து வந்தீங்க? வந்து 2 நாள் ஆச்சுமா. Oh, great. ஆமா நீ ஏன் தனியா வந்திருக்க? எனக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்கிள். I see. ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அண்ணா வந்து இந்த ஸ்டோர்ல வெயிட் பண்ண சொன்னாரு பிக்கப் பண்றதுக்கு. What else, uncle? How's your wife? நல்லா இருக்காங்கம்மா. நான் டிராப் பண்ணிட்டுவாமா? Thanks, uncle. சீக்கிரம் நான் வந்துருவாங்க. 500 francs. 500 francs? Yeah. 500 francsனா 12000 ரூபா. டி பாவி நல்லா இருப்பியா நீ? What nonsense? அக்கா இல்லைங்கக்கா, உங்களை நான் புகழ்ந்து பேசினேன்க்கா. இந்தாங்க வச்சுக்கோங்க. வரட்டுங்களா? ஓகேம்மா. Okay. Bye. Bye, uncle. Hey. Where did my trolley go? Excuse me. You know where my trolley is? Trolley? Yeah. What trolley? I was shopping. I put all my stuffs in the trolley and the trolley is missing. Where's my trolley? Sorry, we are closing. Come tomorrow. Oh God. Shucks. என்ன எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? யாரடி நீ மோகினி? You? Hey, கிண்டலா? சுண்டல். பாட்டு பாடினா உங்க ஊர்ல கிண்டலா? Shut up. நீ என்ன பார்த்து தானே பாட்டு பாடுன? எது? உன்னை பார்த்தா? மேடம், மோகினின்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். உன்னை பார்த்து யாரடி நீ பிசாசுன்னு வேணா பாடலாம். You? என்ன இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ் இந்த 3 வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போறா தானே? இதை தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியாத உனக்கு இங்கிலீஷ்ல? Bloody fool. பரவாயில்லையே, 4வது ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கிற. ஆமா, யோசிச்சு பேசுறியே, இங்கிலீஷ தமிழ் மீடியம்ல படிச்சா நீ? You? ஓகே, உன் டென்ஷன் எனக்கு புரியுது. பைசா எல்லாம் வந்துட்ட, எந்த திங்ஸும் வாங்க முடியல. நான் வாங்கின திங்ஸ் யாவது பார்த்து சந்தோஷப்படு. See my bunion. என்னது துவைக்காமலே சுருங்கிருச்சு? ஐயோ, இதுல எப்படி ஏன் பைக்குள்ள வந்தது? ஓ திருடி, எல்லாத்தையும் தூக்கி ஏன் பேக்குள்ள போட்டியா நீ? யார பார்த்து திருடுறீங்க? நீ தான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து மிஸ் நீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஜொல்ல விடுவீங்க. நாங்க தேங்க்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க உடனே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்க. நாங்க ஒத்துக்கிறோமோ இல்லையோ இமீடியட்டா நாளைக்கு எங்க மீட் பண்ண போறோம்னு டேட்டிங் கேப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது நீ ரொம்ப அழகா இருக்க. I think I love you. நம்ம மறுபடியும் எப்ப மீட் பண்ணலாம்? இப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து கேட்பாங்க. உன்னை பார்த்து கேட்பாங்க. ஹே மிஸ்டர்,
இந்த மீனாட்சி சுந்தரம் பத்தி உனக்கு தெரியாத என்கிட்ட விளையாடாத. மீனாட்சி சுந்தரம் நல்ல பொருத்தமான ஆம்பளை பேர் தான் வச்சிருக்காங்க. ஐயோ, எங்க அப்பா பேரு சுந்தரம் இடியட். அப்பாவே இடியட்டா? ஆமாமா, அது இப்படி ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்காரு. இந்தா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிஞ்சு போ. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. டாக்ஸி டாக்ஸி. கையில காசு இல்ல டாக்ஸி வேற. பாவம் டாக்ஸிக்காரன். சரிதான் போடா. சரிதான் போடி. போடா. போடி. நீ போடா. நீ போடி. போடா. போடி. போடா 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 போடா. போடா. போடி. சிப்படி. யூ சிப்படா. சிப்படி. ஹே ரவுடி, ஏன் உங்கள என்ன பண்ற? ஏய் ஃப்ராட், அது நான் கேக்கணும். இங்க நீ என்ன பண்ற? முதல்ல இங்க இருந்து போய்டு. நீ எஞ்சி வெளிய போடி. ஏன் உங்கள வந்து எங்க வெளிய போக சொல்றா? ஒண்ணா நீ இங்க அடிக்கிற பேய் பிசாசு. சி நான்சென்ஸ். காப்பாடுங்க. ஏய் அம்மா. என்ன மீனு? என்னாச்சு? என்ன சார் என்னாச்சு? என்ன மீனு? ஏய் 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 மீனு பாருங்க, இந்த ரவுடி ரூம்ல வந்து கலட பண்றான். சாரி விஜய், என்ன ரவுடி அவன் பேசிட்டு இருக்க? சாரி கேளு. சாரி கேளு. சாரி கேளு. அண்ணா, ஏய், இவர்தான் விஜய். இந்தியால இருந்து வந்திருக்கிற கெஸ்ட். நம்ம கூட தான் தங்க போறாரு. என்ன நினைப்பாரு நம்மள பத்தி? வர்றவங்க எல்லாம் கடிக்கிறதே வாடிக்கையா வச்சிருக்காங்க நினைக்க ஷட் மாட்டேன். அப். சரி. சாரி கேளு. சாரி. நல்லா கேளு மீனு. சாரி சாரி சாரி. தட்ஸ் குட். மிஸ்டர் விஜய், இவ யார் தெரியுதா? என்னோட ஒரே சிஸ்டர் மீனாட்சி, மீனு. சாரி விஜய், மீனு நல்ல பொண்ணுதான். ஆனா உங்க அண்ணா தான் அவளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. சாரி விஜய், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். கரெக்டா 8 மணிக்கு நான் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. கடி பலமோ? இல்ல சார், பரவாயில்ல. இல்ல அப்படின்னா திருப்பி கடிச்சா சரியா போச்சு. நான் சுத்த செய்வேன் சார். எனக்கு இந்த மாதிரி கடிக்கிற வேலைலாம் பிடிக்காது. Just. Don't worry, Meenu. எங்க ரூம்ல வந்து தங்கிக்கோ, okay? Great insult. Very great insult. ஒரு பொண்ணு கிச்சன் ரூமுக்கு வர்றதே இன்சல்ட்டா ஃபீல் பண்றதா? எதுக்கு ரசமாரி கொதிக்கிற? என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? நான் லைஃப்ல யார்கிட்டயும் சாரி கேட்டிருக்கேனா? சாச்சா, நீ சாரி கட்டி நானே பார்த்தது இல்ல. ஃபூல். ஆ? இன்னைக்கு அந்த விஜய் என்ன ஆளான்னு பாரு. ஏன் அவரை சாரி கட்டி விட சொல்ல போறியா? அந்த விஜய் சைவோன்னு தானே சொன்னா. ஆமா, என்ன கட் பண்ணி மனுஷ ஃப்ரை போட்டு கொடுக்க போறியா? நீ பாவம். அது சரி. அந்த மாதிரி குதிக்கிற ஒரு தவளைய பீஸ் பீஸா கட் பண்ணி அத சூப் வச்சு வெஜிடேரியன் சூப்னு கொடுக்க போறேன். ஆஹா. டன் டடா. This is தவளை. ஓஹோ, இதுதான் தவளையா? புடிங்க 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 புடிங்க. இந்த தவளைய சூப் வச்சு விஜய் பையனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாஸ்போர்ட் ஏர்போர்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த தவளை சூப்பை குடிச்சிட்டு தாவி தாவியே அவர் இந்தியாவுக்கு போயிருவாரு. மிஸ்டர் விஜய், கையில வலி எப்படி இருக்கு? மீனு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த கையிலயும் ஒரு கடி கடிச்சிட்டேன்னா 2 கையிலயும் வலி பேலன்ஸ் ஆயிடும். சிக்கன் சூப். என்ன விஜய்க்கு சூப் வைக்கலையா? அவளுக்கு சைவமாச்சே, மிக்ஸ் ஆயிட கூடாதுன்னா அவளுக்காக ஸ்பெஷல் வெஜிடேரியன் சூப் செஞ்சு வச்சிருக்கேன், கொண்டு வரேன். வெரி குட் வெரி குட். மிஸ்டர் விஜய், உங்க ஃபேமிலி பத்தி ஒண்ணும் சொல்லலையே. நான் இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி சார், கூட்டு குடும்பம். இஸ் இட்? இந்த செஞ்சுரியில ஜாயின்ட் ஃபேமிலியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எங்க அப்பா, என்னோட 2 அண்ணங்க, அண்ணிங்க, எங்க அண்ணன் பசங்க, எங்க அக்கா, மொத்தம் 10 பேரு. 10 பேரா?
அடேங்கப்பா அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா? மீனு இடியட் மாதிரி பேசாத. சாரி விஜய், அவ இங்கே பிறந்து வளர்ந்ததுனால அவளுக்கு நம்ம ஊர் கல்ச்சர் தெரியாம போயிடுச்சு. ஐம் சாரி. உங்களுக்காக ஸ்பெஷல் வெஜிடேரியன் சூப் சாப்பிடுங்க. சூப்பர். ஆமா, யார் சூப் வச்சது, நீயா? இன்னைக்கு மேடம் சூப் வைக்கல. உண்மையிலேயே இன்னைக்கு சூப் வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்ப யாரு? எது எங்க மீனு சூப் வச்சதுன்னு சொல்றீங்களா? மீனு சூப் வைக்கல. மீனுக்கு சூப் வைக்க தெரியாது. சூப் வச்சா மீனு குடிக்கும் இல்லையா மீனு? என்ன? இது தவளை தவளை எங்க இங்க தவளை. சூப்பு குதிக்குது. இது தவளை சுடுது. தவளை குதிக்குது, சூப்பு சுடுதுன்னு. ஆமா என்னம்மா? நாளைக்கு ஒண்ணு சூப் வச்சிருக்கேன். சூப்பு சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டுங்க. ஸ்பெஷல் சூப். சூப்பரா? சார் ஜூஸ் ப்ளீஸ். என்னப்பா காட்டு பூனை கடுமையா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கு. WWF கோதால இறங்க போதா? இந்த ஏரியால வெள்ளக்கரடி தானே நடமாடும். காட்டு பூனை. ஓ, கட்டழகி மீனுவை சொல்றீங்களா? இன்னும் கடிபட்ட கோபம் உங்களுக்கு தீரலன்னு நினைக்கிறேன். இப்ப நீ கடிக்கிற. வருத்தப்படாதீங்க சார். உங்களால திருப்பி கடிக்க முடியலங்கிற ஆதங்கம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீங்க மட்டும் இப்படி சொடக்கு போடுங்க. அந்த பொண்ணை உங்க முன்னாடி கை கட்டி நடுங்க வச்சு காட்டுறேன். அது உன்னால முடியாதியா? முடியும் சார். முடியாதியா? என்ன பெட் கட்டுறீங்க? சரி, ஒரு 100 francs. ஏன் ஒரு 200 francs சொல்றது? ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கடன் இருக்கு. இதை வச்சு அடைச்சு இல்ல ஒரு ரவுண்டா இருக்குமேன்னு சொல்றேன். சரி, ஓகேப்பா. சார் நீங்க என்ன பண்றீங்க? உங்க கண்ணாடியை கழட்டிட்டு இந்த கண்ணாடியை மாட்டிக்கிறீங்க. நான் எதை கேட்டாலும் தெரியுது, ஓகே, சூப்பர் அப்படின்னு சொன்னா போதும். அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா உங்க முன்னாடி நடுங்கும் சார். மேடம் ஜூஸே. நீங்க களங்கம் இல்லாம குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க ஒருத்தர் உங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா என்ன மேம்? பாக்கட்டும். கண்ணாடி போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு மீனு. கண்ணாடி போட்டு பார்த்தா என்ன? பாக்கட்டுமே. அது சாதாரண கண்ணாடி இல்ல. பூவே பூச்சோட படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அதுல நதியா போட்டிருக்கிற கண்ணாடி தான் அந்த கண்ணாடி. உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே காட்டும். நேத்து ராத்திரி அதை போட்டுக்கிட்டு மொட்டை மாடியில படுத்துக்கிட்டே நிலாவை பார்த்தேன். நிலாவே நிர்வாணமா தெரிஞ்சது. ஐயோ, ஏய் போய் சொல்லாத. அதெல்லாம் சும்மா. உண்மைதான் சொல்றேன். நீ நம்பல இல்ல இது. சார், என் வலது தொடையில மாங்காய் சைஸுக்கு ஒரு மச்சம் இருக்கே, தெரியுதா? சூப்பரா தெரியுது. பாத்தியா மீனு, என் கன்றாவியான நிறத்துக்கே மச்சம் தெளிவா தெரியுதுன்னா உன் நிறத்துக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? தண்ணியில குதிச்சிரு. ஏன்னா தண்ணியில தான் கண்ணாடிக்கு பவர் கிடையாது. ஐயோ, குளிரும். குளிர் முக்கியமா மானம் முக்கியமா மீனு? மானம் தான் முக்கியம். அப்ப குதிச்சு யோசிக்காத. குதிக்கணுமா? சீக்கிரம் குதிச்சிரு. மானத்தை காப்பா. மீனு நடுங்குறாங்க. கையை கட்டிட்டே நடுங்குறாங்க. நான் சொன்ன மாதிரியே மீனு கை கட்டி நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பந்தய தொகை 200 எடுங்க. இந்தா. அம்மா, என்ன என்னமோ தெரியும், ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே தெரியாத அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங் கொடுத்தீங்க பாருங்க. சூப்பர் நடிப்பு சார். என்ன காப்பாத்திட்டீங்க. முதல்ல என் கடன் அடைச்சிட்டு வரேன். எங்க புரியல? யார் பாது? என்ன சத்தம்?
என்னடா இது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே சைடுல இருக்கு. Something is wrong. ராத்திரில தூங்குறப்போ கனவுல தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருந்தேன். இப்ப பட்ட பகல்ல கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கும் போதே படுத்துறாளே. ஆமா தாயே, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மீனு பர்ஃபியூம் மாதிரி இருக்கு. சரி ஓகே, ஒத்துக்கிறம்மா. என்னால உன்னை மறக்க முடியல, அதே சமயத்துல உன்னை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. போயிடு ப்ளீஸ். கெட் அவுட்டா போக மாட்டியா? அடம் பிடிக்கிறியா நீ? சிரிக்கிற என்ன சிரிக்கிற நீ? என் நிலைமை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? இரு, உன்னை என்ன பண்றவர்? மீனு நீ எப்ப சுவிட்சர்லாந்து வந்த? இன்னைக்கு தான் மெட்ராஸ்க்கு வந்தேன். நேரா ஏர்போர்ட்ல இருந்து வரேன். இது ஒண்ணு கனவுலையே கில்லு. என்ன இப்படி கில்ற? இப்ப நான் கிள்னது நீ என்ன பேய்னு சொன்னதுக்கு. ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ். இவ்ளோ ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு செலக்கிட்டு போய் என்னமோ புலம்பிக்கிட்ட. இல்ல மீனு, உனக்கு தெரியாது, எல்லாம் உங்க அண்ணன் தான். அண்ணா அண்ணா அண்ணா, நீ என்ன லவ் பண்றியா இல்ல எங்க அண்ணனையா? பாரு, உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, உன்னை நான் விட மாட்டேன். That is Meenakshi Sundaram, alias Meenakshi, alias Meenu, alias the great idiot. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த ஜென்மத்துல வேற எந்த பொண்ணையும் உன்னை நெருங்க விட மாட்டா இந்த மீனாட்சி. சொல்லு மேன், சொல்லு I love you சொல்லு. மீனு, ஏய், இப்ப நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? Say yes or no. Yes, I love you. பத்தாது, என்ன proof? அதான் வாய் திறந்து சொல்லிட்டேன்ல. வாயை திறந்துட்டு இல்ல, வாயை மூடிட்டு சொல்லணும். அது எப்படி வாய் மூடிட்டு சொல்றது? எது? ஐயோ கிஸ்ஸா? நான் மாட்டேன்பா. ஏய், சரி நீ தருவேனா? நான் தரேன். Take it please. வேண்டாம் வேண்டாம் மீனு, மீனு வேண்டாம். சொன்னீங்களே வேண்டாம். ஏய், என்ன பண்ற? குடுத்துரு. மீனு, இப்ப மீனு, மீனு கத்தி இல்ல சுத்தி அடிச்சா வலிச்சிரும். தெரியுதுல்ல, அப்ப குடுத்துரு. வேண்டாம் மீனு. இவர் சொன்னா கேளு, வேண்டாம். குடுனா. That's a good boy. என்ன பண்ண போற? இப்ப என்ன நடக்குது பாரு. மீனு, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கூட இதெல்லாம் ரொம்ப தப்பு. மீனு, ஏய் நில்லு விஜய். ஏய் நில்லு, கதவை தர. ஏய், உன்னை நான் விட போறது இல்ல. இப்ப தரக்குறியா இல்ல உடைச்சிட்டு உள்ள வந்து குடுக்கட்டா? தர. உன்னை நான் கிஸ் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன். கதவை தர. யார் நீ? என்ன இங்க தகராறு பண்ணிட்டு இருக்க? Hey, that's none of your business. கதவை தர. திறக்க போறியா இல்லையா? கேக்குறேன்ல, யார் அது உள்ள? ஒரு கவர்ட், ஒரு பயந்தாங்குழி. எங்க பிரதர் கிட்ட பேச தைரியம் இல்லாம சுவிட்சர்லாந்துல இருந்து இங்க ஓடி வந்துட்டான். மிரட்டனோன்னு ஐ லவ் யூ சொல்றான். அத கன்ஃபார்ம் பண்ண கிஸ் குடுடான்னா இதோ உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். மிஸ். ஏய், மிஸ் இல்லடா, கிஸ். இத பாரு, பார்த்தா டீசன்ட்டா இருக்கு. ஸ்கூல் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வந்து இப்படி கலாட்டா பண்ற? இப்ப நீ போறியா இல்ல போலீஸ கூப்பிடணுமா? கூப்பிடு, போலீஸ் பந்தோபஸ்தோட கிஸ் பண்றேன். ஐயோ, நான் யாருன்னு தெரியாம பேசுறேன். யார் நீ? பெரிய கொம்பா? தெரியுமா? உள்ள இருக்காரே, அவர் நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆளு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல எனக்கு தான் சொந்தம். அப்புறம் I'll dismiss you from the job. நான் நினைச்ச உங்க கல்யாணமே நின்னுடும். ஏய், என்ன நீ? After all ஒரு டீச்சர் இந்த தொலை சொல்ற? ஏய் மீனு, இவங்க யார நினைச்ச? இவங்க பெர்மிஷன் இல்லாம நம்ம கல்யாணமே நடக்காது. இவங்க தான் எங்க அக்கா பூஜா. அக்காவாவது அக்கா? இல்ல அண்ணி, ஐயோ இல்ல அம்மா. ஆண்டி சாரி. I'm sorry ஆண்டி. அது நான் இனிமே நான் லிப் கிஸ் எல்லாம் கேட்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன் ஆண்டி, உங்களுக்கு கேட்காம லிப்ஸ்டிக் கூட போட்டுக்க மாட்டேன். ரிலாக்ஸ், சும்மா கலாட்டா பண்ண.
விஜய் மீனுவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குது. 2 நாள் கழிச்சு நான் வந்துட்டேன். சரி. என்ஜாய். ஓகே. விஜய் பக்கத்துல போய் நின்றா. ரொம்ப முக்கியம். அவன் தான் வெக்கப்படுறான்ல, விடுங்களேன் டாடி. இப்ப இப்படிதான் வெக்கப்படுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரத்தி சுத்துற மாதிரி இவளையே சுத்திட்டு இருக்க போறான். என் அருமை மருமகளே, வலது காரி எடுத்து வச்சு வாமா. 1952ல என் பொண்டாட்டி அமிர்தவல்லி இந்த வீட்டுக்கு வந்தப்போ இப்படிதான் ஆரத்தி எடுத்தாங்க. 1952 இல்லப்பா, எப்ப ஆரத்தி எடுத்தாலும் அப்படிதான் எடுப்பாங்க. மாத்தி எடுத்தீங்கன்னா கீழே கொட்டிடும். நீங்க ஆவுன்னா பிளாஷ்பேக் போயிடுறீங்களேப்பா. ஏம்மா மீனாட்சி, நீ பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, ஆனா என்ன சுடிதார் போட்ட மகாலட்சுமி. எப்பா இதுவும் நல்லாதான்ப்பா இருக்கு. இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம்ப்பா, ஃபேஷன் இதான். வாய மூடுறான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என் விருப்பப்படிதான் இருக்கணும். மீனாட்சி, வந்த மருமக 2 பேருக்கும் நான் டெஸ்ட் வச்சிருக்கிறேன். டெஸ்டா? சிம்பிள் டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சா தான் உன்னை நான் மருமகளா ஏத்துப்பேன். ஓகே, தேங்க்யூ. உங்க அப்பா என்னன்னா டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன டெஸ்ட்னு சொல்லவே இல்ல. நீங்களாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி குட்டி போட்ட பொண்ணு மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே. இந்த வீட்லயே நானும் அண்ணன் மட்டும் தான் குட்டி போட்ட பூனைங்க. தம்பி இனிமேல் தான் உன்னை கல்யாணம் பண்ணி குட்டி போட்டு பூனை ஆகணும். ஓகே? என்ன என்ன இங்க கான்ஃபரன்ஸ் நடக்குது? நீங்க பாட்டுக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டீங்க, இந்த பயலுக்கு பாட்டுக்கு நடந்துட்டு இருக்காங்கப்பா. என்ன டெஸ்ட்னு சொல்லுங்க. என்ன டெஸ்ட்ப்பா? சமையல் டெஸ்ட் தான். இவ்வளவுதானே. மீனு, உனக்கு கிச்சன்ல என்னென்ன தெரியும்? கிச்சன்ல கிச்சன்ல எனக்கு எல்லாமே தெரியுமே. நீங்க எனக்கு கிச்சன் கூட்டி போய் காமிச்சீங்கன்னா இது கேஸ் ஸ்டவ், இது சிலிண்டர், இது மைக்ரோ ஓவன், இது ஃப்ரைங் பேன், இது ஃப்ரிட்ஜ்னு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவேன். அது இல்லம்மா, குக்கிங்ல உனக்கு என்ன தெரியும்னு. குக்கிங்லயா? கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும். பியூட்டிஃபுல், வெரி குட். Thank you. ஓகே. வேற ஒண்ணுமே தெரியாதா? ஏன்? கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சுட வைப்பேன், அப்புறம் அதை ஆற வைப்பேன். நீ என்ன ஆற வைக்கிறது? விட்டா தானா ஆறிரும். ஆமால. அது சரிம்மா, சாப்பிடுற ஐட்டத்துல உனக்கு என்ன தெரியும்? அதாவது என்ன சாம்பார் வைப்ப? சாம்பார் சாம்பார் ரசத்துக்கு முன்னாடி ஊத்துமே அது. யோ பார், நான் எல்லார்ட்டையும் கரெக்டா நடந்துக்குவேன். என்கிட்டயும் எல்லாரும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும். இல்லன்னா நான் பெரியார் மாதிரி வா வெங்காயம்னு திட்டி போடுவேன். என்னது திடீர்னு திட்டுறீங்க? அப்படிதான் திட்டுவேன். சந்தேகத்துக்கு சாம்பார், வெங்காயம் வெங்காயம். வெங்காய சாம்பார் வைப்பேன் மாமா. வெரி குட். வாடா. என்ன கறி சமைப்ப? மாட்டுக்கறியா, ஆட்டுக்கறியா, பன்னிக்கறியா? நோ, ஓகே. எல்லா கறியும் சமைப்பேன் மாமா. அது இல்லம்மா, உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்ல? ஸ்பெஷாலிட்டியா? சார் மறுபடியும் திட்டுங்களா? இப்படி திடீர்னு திட்டுங்கன்னா எப்படி திட்டுறதுன்னு யோசிக்கிறேன். கறி இந்த மாதிரியா எனக்கெல்லாம் பளிச்சுன்னு பேசினாதான் பிடிக்கும். இந்த வெண்டைக்காய் மாதிரி பிடிக்காது. வெண்டைக்காய் கறி தெரியும். வெரி குட், வெரி குட். அப்பா, தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒரு தடவை திட்டிடுறேன். அப்புறம் கூட்டு கூட்டா? 1 + 1 2, 2 + 2 4, 4 + 4 4 8 8 8 16. நீ வேற அவர் கூட்டுன்னு சொல்றாரு, நீ பாட்டு புடலங்கா மாதிரி நீட்டிட்டு போறீங்க. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். ஆமாமா, பொடலங்காய் கூட்டு தெரியும். ஆஹா மருமகளே, உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னுடைய ஃபேவரிட்டுமா. காக்கா வர வர இந்த காக்கா தொல்லை ஜாஸ்தியா போச்சு. தேங்க்ஸ் மாமா. அப்ப நான் எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன்ல? சாப்பிட்டா தானாமா சொல்ல முடியும். கரெக்ட். இதுல நம்ம எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம்? இதுக்கு உங்களை என்னால திட்ட முடியாது. எப்படி மாட்டி விட்டா பாருங்களேன். எந்த ஹோட்டலுக்கா? இதுதாம்மா ஹோட்டலு. நீ சமைக்க போற, நாங்க சாப்பிட போறோம். கெட் அப். எழுந்துரு. இன்னைக்கு 1 மணிக்கு உள்ளார லஞ்ச் டேபிள் மேல இருக்கணும். கோ. சரி மாமா. யூ சிட் டவுன். யூ கோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அதுல பாதி சாம்பார் அப்படி ஊத்துமா. டேய் அலையாதல, அகதி மாதிரி தட்டு தூக்கிட்டு. ஏய்மா இன்னும் நிறைய ஊத்து. ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு கலரே நல்லா இருக்கு. தம்பிக்கு நிறைய ஊத்து. ஐயோ சீக்கிரம் சாப்பிடு. டேய் வெண்டைக்காய் வச்சுக்கன்னா துப்புற. எனக்கு கூட நிறைய வச்சுக்கணும். ஆஹா ஆஹா.
பேஷ் பேஷ், ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா சொல்றீங்களா மாமா? நல்லா இருக்குன்னு சொல்றது சாதாரண வார்த்தைமா, அற்புதமா இருக்கு. உனக்கு மீனாட்சின்னு பேரு வச்சது தப்பு, அன்னபூர்ணின்னு வச்சிருக்கணும். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அப்ப ஏன் இவங்க ரியாக்ஷன்ஸ்ல ஒரு மாதிரியா இருக்கு? அது உண்ட மயக்கம்மா. நீ போய் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கூட்டு போடு. ஐயோ எனக்கு வேணாம். அது அலையறேன் பாரு அவனை. தீந்து போச்சு உள்ள. தீந்து போச்சா? எனக்கு போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. அப்பா என்னப்பா இப்படி போய் சொல்றீங்க? ஆமாண்டா, ஒண்ணும் நல்லா இல்ல. அதுக்காக எல்லாரும் ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? நானும் நல்லா இருக்குன்னு வேணும்னு தான் சொன்னேன். என்னப்பா சொல்றீங்க? நான் டெஸ்ட் பண்ணது அவளுடைய சமையல் இல்லடா, அவளுடைய ஆர்வத்தை. வேணும்னா பாரு, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த ஒரு மாசத்துல உங்க 2 பேர் பொண்டாட்டிகளை விட பிரமாதமா சமைக்க போறான். 10 பேரா? அதேங்கப்பா, அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா? நீங்க பெரிய மனுஷரு, பரந்த உள்ளம் படைச்சவரு, எதையும் தாங்கும் இதயம். என்னால முடியாதுப்பா. ஏன் விஜய், அப்ப என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, அவன் சும்மா சொல்றாமா. மீனாட்சி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம வீட்டு பொம்பளைகள்லாம் அழகா சேரதான் கட்டிக்கணும், புரிஞ்சுதா? உனக்கு கட்டிக்க தெரியுமா? ஓ, நல்லா கட்டிக்குவேனே. நானும் விஜயும் 2-3 தடவை. எங்க அப்பா புடவை கட்ட தெரியுமான்னு கேக்குறாரு. புடவையா? எஸ், நீ புடவை கட்டினாதான் விஜய கட்டிக்க முடியும். அப்படின்னா தெரியும் மாமா. நாளையில இருந்து நான் புடவை கட்டிக்கிறேன். நாளையில இருந்தேன்னா இப்பவே நீ ரூமுக்கு போற, பீரோவில் இருக்கிற சேரைய கட்டிட்டு வர்ற. சரி மாமா. நீ போமா, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். இரு இரு, அவளுக்கு மட்டும்தான் டெஸ்ட், உங்களுக்கு இல்ல. நீ போமா. கதவை சாத்திக்கோ. ஏய், நீங்களாம் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு எங்க கூட லானுக்கு வர்றீங்க. நாங்க லானுக்கு தான் வருவோம், ஒழுங்கா சாப்பிட முடியாது. அதெல்லாம் வெந்து கிடக்குது. 2 நாக்கா இருக்கு, ஒன்ன மாத்தி ஒண்ணு சாப்பிடுறது. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறேன்ல. சாரி கட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு புடவை கட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா புடவைனா என்னன்னே தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இது புடவை இல்லம்மா, வேட்டி. அப்ப ஜரிகை இருக்கே. ஜருகையா? ஜருகை வேட்டிலும் இருக்கும், அங்கவஸ்திரத்திலும் இருக்கும். ஐயோ, இத பார், இதுக்கு பேர் தான் புடவை. எனக்கு தெரியும். நீங்க போங்க, நான் புடவை கட்டிக்கணும். நீ எப்படி கட்டிப்ப? குடு, நான் கட்டி விடுறேன். ஐயோ, வெக்கமா இருக்கு. இத பாருடா, புடவை கையில பிடிச்சோன்னா நம்ம பண்பாடு வந்துருச்சு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, அதான் புடவையோட மகத்துவம். சரி சரி, கூட நான் கட்டி விடுறேன். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? நான் எத்தனை பொண்ணுங்களை கட்டி விட்டுருக்கேன் தெரியுமா? என்னது? இது டென்ஷன் ஆகாதமா, எங்க ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நிறைய குழந்தைகளை கட்டி விட்டுருக்கேன்னு சொன்னேன். Then it's okay. அதே இடத்துல அதே மச்சம். இது இன்னுமா இருக்கு? என்னது? ஓ, மச்சமா. நல்லா இருக்கா? அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப நீங்களே வச்சுக்கோங்க. என்னது இது? ஸ்டிக்கர் போட்டு தவறி இங்க ஒட்டிட்டு இருக்கு. ஓஹோ.
நல்லா இல்லையா? வேலைக்கார பொம்பளை ஓடிட்டாளே. எங்கப்பா போயிருந்த? திஸ் இஸ் இன்டர்வல் பிளாக். இது காமெடியா இருக்குடா. ரொம்ப சாரிமா. ஏன் மாமா? முத நீ என் வீட்டுக்கு வந்த போது உன்னை சுடிதார் போட்ட மகாலட்சுமின்னு கிண்டலா சொன்னேன். இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. மைசூர் ஷாடி கட்டின மரம் நான் சொல்லுங்க டாடி. சும்மா இரா. என் மருமகளுக்கு திருச்சி சுத்தி போடணும். என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது. தோசையுடன் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும். ஹலோ மிஸ் மீனாட்சி கிட்ட நான் கொஞ்சம் பேச முடியுமா? நான் தோசை மீனாட்சி தான் பேசுறேன். ஹூ ஸ்பீக்கிங்? ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் நினைச்சுக்கங்க. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க விஜயை நம்பி மோசம் போறீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர், வெயிட். இந்த விஜய் இருக்கானே, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. இடியட், bloody fool, rascal. ஏன் விஜய் பத்தி என்கிட்ட சொல்றியா? உனக்கு என்ன தெரியும் விஜய் பத்தி? ச்சே, உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு. போன வைடா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். நீ வேணா அவன் கூட வெளியே போய் பாரு. எத்தனை குழந்தைங்க அவன் காலை சுத்தி வரும் தெரியுமா? அப்பான்னு. இப்ப சொன்னியே அதுதான் கரெக்ட். குழந்தைங்க தான் அவரை சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா அப்பா அப்பான்னு இல்ல, அண்ணா அண்ணான்னு. ஒரே ஒரு குழந்தை தான் அவர் அப்பான்னு சுத்தி வரும். அது எனக்கும் விஜய்க்கும் பிறக்க போற குழந்தை தான். இதுக்கு மேல அதிகமா பேசினேன், போன் வழியா நான் வந்து உன் காலை உடைப்பேன். டெல்ல இருந்தா நேர்ல வாடா. நான் நேர்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன் மேடம். விஜய், ஆமா, என்னமோ எனக்கும் உனக்கும் பிறகு போற குழந்தை காலை சுத்துன்னு சொன்னேன். இத பாருங்க, பையன் ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு நடத்தீங்கன்னா அமோகமா இருப்பாங்க. அப்படியா சொல்றீங்க? முகூர்த்தத்தை சீக்கிரமா வைக்க முடியுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நல்ல வேலை தந்தீங்க. என்னது இது? பாயிண்ட் எடுத்து தந்தாங்கன்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலாங்க ஜாதக பிரகாரம் குழந்தைகளுக்கு குரு பலன் இல்லாட்டியும் சுக்கிரன் நல்ல உச்சத்துல இருக்கான். கல்யாணத்தை 6 மாசம் கழிச்சு தான் வச்சுக்கலாம். எந்த மடைய சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. 3 மாசத்துல வச்சுக்கலாம். யார? ஐயோ, கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுவும் வச்சுக்கலாம் தானே. சரி, இப்ப திருப்தி தானே? இல்ல, கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்க. என்னத்தங்க பாக்குறது? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். இந்த 500 காலத்து பயிர் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. கோச்சுக்காதீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. அடடே, முக்கியமான அம்சத்தை கவனிக்க மறந்துட்டேனே. பையன் பொண்ணு 2 பேருக்கு நல்ல ராஜ நட்சத்திரங்க. அதுல ஒன்னு ராணி நட்சத்திரம். நீ வால் நட்சத்திரம். சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னது? சொல்றதுக்கு முன்னாடி ஆச்சரியப்படுறீங்களா? அப்படியா? என்ன சொல்ல வரேன்னா, இந்த கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நேத்தியே கூட வச்சிருந்துருக்கலாம். நேத்தா? டுமாரோங்க. டுமாரோவா? ரொம்ப கிரேசியா பேசுறீங்க. வெரி குட் ஜோசியரே. நீங்க ஜாதகத்தை ஒரு தடவைக்கு 3 தடவை பார்த்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. சரி. அடப்பாவி, என்னது? என்னங்க அது? இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கை கட்டது வாய் கட்டாம போச்சு. அப்பாக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்பதான் ஒண்ணு கவனிச்சேன். ஜாதகப்படி பையனுக்கு ஒரு தோஷம் இருக்கு. கை கொஞ்சம் நீளங்க. அதனால கல்யாணம் வரைக்கும் பையனும் பொண்ணும் ஒருத்தர் பார்த்து கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது. நான் வரேங்க. ஜோசியர் சொன்னது கேட்டே இல்ல? கேட்டேன். உனக்கு படத்துக்கு ஃபைனான்ஸ் வேணும் இல்ல? ஆமா. அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எதுக்கு டாடி? எதுக்குன்னா, உன் தம்பியும் மீனவும் ஒருத்தர் சந்திக்காம பாத்துக்கணும். அப்படி அவங்க சந்திக்கும் போது நீ எனக்கு அவங்கள புடிச்சு கொடுத்துட்டீன்னா உனக்கு ஃபைனான்ஸ் தரேன். ஃபைனான்ஸ் கொடுப்பீங்களா? நிச்சயமா. அப்ப அவங்க 2 பேரும் புடிச்சு கொடுத்து என் பொறுப்பு. ஓகே. ரிலாக்ஸ். Come on, Sai, come close. Thanks, come close. Daddy! மிஸ் பண்ணிட்டேடா.
குடு, நான் போய் காய போடுறேன். ஐயோ பெரிய பார்த்தா என்ன திட்டுவாருமா? அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, நீ போ. காதலனை தேடி பியூட்டிஃபுல் டைட்டில் டைரக்டர் நோட் திஸ் பாயிண்ட். மொட்டை மாடிக்கு துணி காய வைக்க இவ ஏன் போறா? மொட்டை மாடிக்கு இவ போறான்னா அங்க ஹீரோ இருக்கணும். மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி. எனக்கு ஃபைனான்ஸ் ரெடி டாடி. ஓ டாடி. ஆன்ட்டி சித்தப்பா அங்கதான் இருக்காங்க. நீங்க போய் ஜாலியா இருங்க, நாங்க பாத்துக்கறோம். என்னது நீங்க பாத்துக்கறீங்களா? ஐயோ யாரோ வராங்களான்னு பாத்துக்கறோம். Thank you. நீயா? நீ எப்படிங்க வந்த? துணி காய போட போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஒட்டே கேட்டி காய போடு. ஏய் டாடி கம் ரெண்டு பேரும் நல்லா மாட்டாங்க. ஈவினிங்குள்ள ஃபைனான்ஸ் ரெடி பண்ணுங்க. வாங்க வா டாடி வாங்க வாங்க டாடி. மாடி படியில ஏற வைக்கிறேன். ஐயோ அப்படி என்ன பார்க்காதீங்க, வெக்கமா இருக்கு. கிட்ட வராதீங்க, யாரோ வந்துட போறாங்க. கட்டி பிடிக்காதீங்க. ஐயோ கட்டி பிடிக்காதீங்க. தலை எழுத்தியா? கட்டிக்க போற பொண்ணையே திருட்டுத்தனமா கட்டிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த திருட்டுத்தம் மாதிரி திருட்டு லவ்லி ஒரு கிக் இருக்கு தெரியுமா? யாரோ வந்துட போறாங்க. மொட்டை மாடி ஒரு பையல வர மாட்டான். ஐயோ வாசனை வருதா? பப்பாளி பழ வாசனை தான் வருது. ஐயோ அது பப்பாளி பழம் இல்ல, நம்ம மீனோட வாசனை. இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்ட் வாசனை வரும் பாருங்க. விஜய் அங்கதான் இருக்கான். ஃபாலோ மீ. கம். ஐயோ சுத்தி வாங்க டாடி. சீக்கிரம். தாத்தா வராங்க. விட மாட்டேங்க. தாத்தா வராங்க. தாத்தா வராங்கன்னு சொல்றேன்ல. டாடி ஃபாலோ மீ. நான் சொன்னேன்ல மீனு மேல இருக்கான்னு. ஃபைனான்ஸ் ரெடி பண்ணுங்க. ஏய் மீனு, இங்க என்ன தனியா பண்ணிட்டு இருக்கற? யார் சொன்னா தனியா இருக்காங்கன்னு? நாங்களும் கூட தான் மாமா இருக்கோம். நீ எப்படி இங்க வந்த? அண்ணி அப்பா இவங்க ரெண்டு பேரும் கீழே தான் இருந்தாங்க, இப்பதான் மேல வந்திருக்காங்க. அனாவசியமா என்ன மாடிப்படி ஏற வச்சு டயர்ட் ஆக்கிட்டியாடா. எங்கடா விஜய்? அப்பா நான் இங்க இருக்கேன்பா. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? பட்டை விட்டுட்டு இருக்கேன்பா. என்னது பட்டமா? டாடி புளுறான் அவன், அங்க பட்டமே இல்ல. ஏய் ஆக்ட் பண்றியா நீ? இல்ல மாமா, இவர்தான் போய் சொல்றாரு. உங்க கண்ணுக்கு தெரியல, வயசாயிடுச்சுல. யாருக்கு? உன் புருஷனுக்கா? போங்க மாமா. அதோ பாருங்க ப்ளூ கலர் பட்டா. இப்போ ஸ்கையும் ப்ளூவா இருக்கிறதுனால ரெண்டு ப்ளூவும் மிக்ஸ் ஆகி உங்க கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். ப்ளூவா? ஆமா மாமா, நீலம். ஏய் ப்ளூனா நீலங்கிறது உன் புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். டாடி இவங்க எல்லாம் எனக்கு மோசம் பண்றாங்க. குடும்பமே ஒன்னா சேர்ந்து கவுக்க பாக்குறாங்க. அந்த குடும்பத்துல நீ இல்லையா? அண்ணா என்ன வாங்க வாங்க வாங்க. என்ன நீங்க problem? தான் நேர்மையான ஆசாமி. நீங்க தான் உண்மையை சொல்லணும். மேல எங்கயாவது பட்டம் பறக்குது? ஏய் உடனே குத்துற. இங்க. பச்சை பட்டை என்ன பிரமாதமா பறக்குது. பச்சை பட்டமா? எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. ப்ளூ கலர் பட்டன் புளுறாங்கண்ணே. டேய் தூரமா இருந்தா அப்படிதானே தெரியும். அது ப்ளூ கலர் தான் இல்லையாடி? நீங்க சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா? டாடி பட்டம் விட்டா நூல் இருக்கணும்ல, அங்க நூலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. கிட்ட வந்து பாருங்க. ஃபைனல்ஸ் ரெடி பண்ணுங்க. அது கருப்பு நூறுடா, அதனால தான் உன் கண்ணுக்கு தெரியல. மூதேவி. என் கண்ணுக்கு மட்டும் பட்டம் தெரியலையே. கண்ணாடிய போட்டு தரடா ஸ்டூபிட். வாசுவன் நல்லா கதை. ஏய் விஜய் இறங்கி வாடா. பட்டை விட்டுட்டு இருக்கல, வர முடியாது. நீ விட்டாலும் விடலனாலும் பட்டம் அங்கதான் இருக்கும். வா. டேய் ஓவர் ஆக்டிங் பண்ணாத, வாடா. கம்ப்யூட்டர் காலண்டா, குழந்தைங்களுக்கு கூட புரியும். ஆமா நம்ம விஜயக்கா பார்த்த போய் சொன்னோம். அப்பா நீங்க ஏன் போய் சொன்னீங்க? என் பைனான்ஸ காப்பாத்தான். அதோட சின்ன சிறுசுங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்க நினைக்கிறது தப்பு இல்லையே. அத போய் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ண கூடாது. அதே சமயத்துல ஜோசியக்காரன் சொன்னதை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்ல. 10 பேரா? அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா? இது சாம்பார், இது பொரியல், இது கூட்டு, இது மோர், இது சாதம் போட்டு I got a point. I got it. Yeah, I got it.
என்ன மாப்பிள்ள நடுகால டென்ஷன் நிக்கிறீங்க? அட போப்பா, மீனோட தனியா பேசணும்னு பார்த்தா கரடி ஒண்ணு நடுவுல நிக்குது. நான் சுவிட்சர்லாந்துல டெய்லி ஏகப்பட்ட கரடியை பார்த்தவன். அங்க நிக்கிறது கரடி இல்ல, கரப்பாம்பூச்சி. இப்ப நீங்களும் மீனும் இஷ்டம் போல பூந்து விளையாட போறீங்க அவன் தலைமையில. ஹாய் கரடி சார், டைரக்டர் சார். ஆமா, ஏதோ படம் எடுக்கிறேன்னு ரீல் விட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்க படம் எந்த லெவல்ல நிக்குது? எல்லாம் ரெடி சார், ஆனா ஃபைனான்ஸ் தான் இன்னும் ரெடி ஆகல. ஏன் கணக்கிறீங்க? இப்படி நீங்க சொடக்கு போடுங்க சார். ஃபாரின்ல இருந்து ஃபைனான்ஸ கொண்டு வந்து இறக்குறேன். நிஜமாவா? சார், என் வாயில இருந்து எது வேணாலும் வரும், ஆனா போய் மட்டும் வரவே வராது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் ஃபைனான்ஸ கொண்டு வந்து இறக்கணும்னா நீங்க என்ன எடுக்க போறீங்க, படத்துல எப்படி எப்படி எல்லாம் காட்ட போறீங்கங்கறத என் கண் முன்னாடி செஞ்சு காட்டணும் சார். ஒரு நிமிஷம் புடிங்க சார். ஃபைனான்ஸ் ரெடின்னு சொன்ன உடனே கதை சொல்லாம இருப்பான் அந்த டைரக்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி வச்சிருக்கேன். டைட்டானிக்கை விட பிரமாதமான சப்ஜெக்ட் சார். ஆனா அந்த ஸ்டோரியை சொல்லணும்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன் அதை விட பெரிய சைஸ் கப்பல் தேவைப்படல சார்? எனக்கு ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின் வேணும் சார். ரொம்ப வசதியா போச்சு. அவ்வளவுதானே சார்? யா யா. மாப்பிள கொஞ்சம் இப்படி வாங்க. மீனுமா கொஞ்சம் இப்படி வாமா. சார், நீங்க கேட்டீங்களே உங்க படத்துக்கு ஹீரோ ஹீரோயின், இவர்தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின். சார் ஃபைனான்ஸே ரெடி பண்ணி ஹீரோவையும் கொடுத்து ஹீரோயினை கொடுத்துட்டீங்களா சார்? நீங்க கிரேட் ப்ரொடியூசர் சார். என் படத்துக்கு நீதான் ஹீரோ, நீதான் நடிச்சு கொடுக்கணும். அட போன விஜய், ஃபைனான்ஸ் ரெடியா இருக்கு விஜய். ஓகேன்னு சொல்லுங்க. சரி ஓகே, நான் நடிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சப்ஜெக்ட் வந்துட்டேன். இப்போ சிச்சுவேஷன் சொல்ல போறேன். இப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்லெப் டேங் ப்ளடாங் ஸ்லெப் டேங் ப்ளடாங் ஸ்லெப்ட்ராங் ப்ளட்ராங் க்ளிட்ராங் ஜத்ராங். யா. ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள தவளை பிடிச்சிட்டு இருந்தாங்களா? நோ, ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்றாங்க. யா. ஆனா அந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போய் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க. பிரிங்க, நல்லா பிரிங்க, நல்லா பிரிங்க. ஆஃப்டர் எ லாங் டைம் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஒருத்தர் ரொமான்ஸா பாருங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆவாங்க. கமான் கமான், கட்டி டைசே. என்ன இது? ஸ்லோ மோஷன்ல அழகா ஹை ஸ்பீட்ல வாங்க. கமான், பியூட்டிஃபுல். யா யா, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே கட்டி பிடிங்க. கமான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஹீரோவை ஹீரோயினை கிஸ் பண்ண வைக்க போறேன். ஓகே படு ஓகேயா? ஓகேயா? ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுங்க. மாப்பிள வந்து விளையாடுங்க, என் பெட்டி தொகையை மறந்துடாதீங்க. இந்த ஷாட்டை நான் ரவுண்ட் ட்ராலி போட்டு எடுக்க போறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு எடுங்க சார். थैंक यू. கமான். ரீரி கணக்கு விட்ட போடுங்க. வாத்திய குழுவே வச்சிருக்கேன். ஸ்மெல் கட்டி. யாரவன் டைரக்டர்? நான் இங்க இருக்கும்போது கட் சொல்றவன். நான்சென்ஸ். உங்க அப்பன்டா. அப்பனாவது சுப்பனாவது, இங்க நான் தான் டைரக்டர், நான் தான் கட் சொல்லணும். டாடி. ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் சேராம பாத்துக்கடான்னு சொன்னா அவங்களை வச்சு படமா டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு ஃபைனான்ஸ் கட்டு. உங்க ஃபைனான்ஸ் இனிமேல் தேவை கிடையாது. ஐ காட் a finance from Switzerland, producer ready. அப்புறம் சார் ஃபைனான்ஸ் எப்படி ரெடி பண்ண போறீங்க? சார் எப்பவுமே ரெடி சார். இந்த சபாபதி மவுத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்தான்னா எப்பவுமே பின்வாங்க மாட்டான். உங்களுக்கு எத்தனை பாட்டில் ஃபைனான்ஸ் வேணும்? பாட்லா? நீங்க காமெடி பண்றீங்க. சீரியஸா சொல்றேன் சார். சீரியஸாவா? ஃபைனான்ஸ், இன்னசென்ஸ், லைசென்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே சென்ட் பாட்டில். நீங்க கேட்டது ஃபைனான்ஸ் பாட்டில். 4 பாட்டிலுக்கு 4 2 8000 ரூபாய். அதுக்கே நீங்க தான் ஃபைனான்ஸ் கொடுக்கணும். நான் ஃபைனான்ஸ் கொடுக்கணும்டா? யா. டேய் ஏமாத்து. அடிங்க ஃபாரின் பிச்சைக்கார நாயே. டேய். Yeah.